ஒயிட் குருமா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடைச்ச கடலை, சீரகம், மிளகு, முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், ஸ்டார் பூ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அவ்வளோதாங்க. குக்கர் மூடி ஒரு 2 விசில் விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக கமகமன்னு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலுமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இப்போ ப்ரெஷர் எல்லாம் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதோட கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான வெஜ் குருமா, ஒயிட் குருமா ரெடி. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.